தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்கள் மினி முகாமில் இந்த நாளிலே நாம் எல்லாரும் பல்வேறு சூழ்நிலையிலிருந்து உற்சாகமாக கலந்து கொள்ள ஆண்டவனுக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். வருகை தந்திருக்கின்ற அன்பான ஊழியர்கள் எல்லாவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்று இன்னும் கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்து கொள்வோம். அருமையான பாடல் வேளை, ஜெப வேளை, சாட்சி பகுதிகள் இவைகளெல்லாம் பார்க்கும்போது தேவன் நம்மை அநேகர் மத்தியிலே நடத்தியிருக்கிறார். அநேகர் மத்தியிலே அவருடைய வார்த்தையை சொல்ல கிருபை செய்கிறார். இன்னும் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமானால் அநேகர் எழுப்பி விட்டுலாம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனம் பின்பகுதி. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 2வது வசனம் பின்பகுதி. உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பிவிட்டது உண்டு. நம்ம எல்லோரும் ஒரே வாஞ்சி என்னன்னு கேட்டால், இன்னும் நிறைய பேர் என்ன செய்யணும்? எழுப்பப்படணும். நிறைய ஆண்கள் குடும்பமாக, கோத்திரமாக, அணி அணியாக எழும்பி வரணுங்கிறது நம்முடைய தீராத தாகம். அப்படி உள்ளத்திலே ஆண்டு வைத்திருக்கிற வாஞ்சை. அந்த அனல் ஒரு காலம் என்ன செய்யாது? அவிந்து போகாது. அது ஏற்ற காலத்தில் தீவிரமாக நிறைவேறும். ஆனாலும் அநேகரை எழும்பணும் அப்படின்னு சொன்னால் நாம் எழும்பணும். அல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களில் நம்ம எழும்பி பிரகாசிப்போமானால் அநேகரை நாம் ஆதாயம் பண்ண முடியும். உங்கள் ஜாக்கிரதை அநேகரை எழுப்பி விட்டதும் உண்டு. தாவீது ராஜாவை பற்றி சங்கீதங்களின் புஸ்தகம் 71வது சங்கீதம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 71:17. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கும் உடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உடைய பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும்